அறிவோம் பத்ரகாளி அம்மா வருடத்தில் ஒரு நாளா இந்த கபால திருநாளிலே அம்மா வருடம் முழுதும் உன்னிடம் வரம் வாங்க உன் ஆலயத்திற்கு வருவார்கள். ஆனா இந்த ஒரு நாள் அந்த கையிலே கபாலம் ஏந்தி அத்தனை குழந்தைகளுடைய இல்லத்தையும் தேடி சென்று கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அள்ளியே தந்து சகல கஷ்டங்களையும் பிணிகளையும் நோய்களையும் அனைத்தையும் விரட்டி கொடுத்த ஆதிசக்தி பத்ரகாளி அம்மா ஆனந்தத்தோடு சயனம் புரிய அம்மா எப்படி அமர்ந்திருக்கிறான்னா ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ ஆராரோ ஆரரிரோ ஆரிரரிராரோ ஆராரோ ஆரரிரோ ஆரிரரிராரோ ஆரரிரோ ஆராரோ தங்கத்தில தொட்டில் கட்டி ஆரரிரோ ஆராரோ தாயாரை அமர வைத்தோ ஆரரிரோ ஆராரோ தாயாரை அமர வைத்தோ ஆரரிரோ ஆராரோ அம்மாளுக்கு வைர வைடூரியத்தில் பூட்டி வாம்மான்னா மட்டும்தான் வருவான்னு நினைக்காதீங்க. உண்மையான அன்போட பக்தியோட ஒரு செடி கொடிகளை புடுங்கி ஊஞ்சல் கட்டி வைத்தாலும் அடுத்த கணமே ஓடி வந்து நிக்கிற தாயி அவ எப்படி வருவான்னா ஊனாம் கொடி பிடுங்கி ஆரரிரோ ஆராரோ ஊனாம் கொடி பிடுங்கி ஆரரிரோ ஆராரோ ஊஞ்சல் ஒன்று கட்டி வைத்தே ஆரரிரோ ஆராரோ அதில் ஒய்யாராமாய் அமர வைத்தேன் ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ இந்திரரு வானவரோ ஆரரிரோ ஆராரோ இருபுறமும் தாளாட்டே ஆரரிரோ ஆராரோ தாயாரும் தானமர்ந்தாள் ஆரரிரோ ஆராரோ அம்மாளுக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி வந்து அவ இங்க உட்கார்ந்திருக்கிற நேரத்துல அவளுக்கு என்ன தலையானு தெரியுமா? பாம்பே தலையனையா ஆரரிரோ ஆராரோ பாம்பே தலையனையா ஆரரிரோ ஆராரோ வேப்பிலையோ பஞ்சுமெத்தே ஆரரிரோ ஆராரோ வேப்பிலையோ பஞ்சுமெத்தே ஆரரிரோ ஆராரோ
அத்தனை பேர்க்கும் அம்மா ஏது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இல்லாமலே ஆதிசக்தி நீ கையிலே கபாலம் ஏந்தி அந்த கபாலம் எறிவது போலே எல்லோருடைய கஷ்டங்களையும் பொடி பொடியாக்கி தந்தே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தந்தே குழந்தைகளுக்கு நல்லதோர் கல்வி செல்வம் ஞானம் சகலத்தையும் கொடுத்து பெரியோர்களுக்கு மண்ணை பிடித்தாலும் பொன்னாக விளைய வைத்து ஆதிசக்தி ஆண்கள் சென்ற பக்கமெல்லாம் அரசனை போல வாழ வைத்தும் பெண்கள் சென்ற பக்கமெல்லாம் பேருடனே பொறுமைப்பட்டு வாழ வைத்தும் அஷ்டபாக்கியம் கொடுத்து ரட்சித்தருள வேண்டும் ஆதிசக்தி பத்ரகாளி உமையே.